வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்குகின்றது. தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து பேரவையின் கூட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பேரவை நடைபெறும் மைய மண்டபத்தை சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். உறுப்பினர்கள் அமரும் இருக்கையில் வரிசைப்படி அமைப்பது, தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவது, செய்யப்பட்டு வரும் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டார். மேலும் நாளை நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் காகிதமில்லா பட்ஜெட் கூட்டத்தொடராக நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள பிரத்யேக ஏற்பாடுகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கைகளில் அமைக்கப்பட்டுள்ள கைக்கணினிகள் உள்ளிட்ட விஷயங்களையும் சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் ஆனந்த நகர் பகுதியில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கழிவு நீரை வெளியேற்றுவதற்கும் மழை காலங்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதற்கும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து சாலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் ரூபாய் 2.16 கோடி திட்ட மதிப்பீட்டில் தவளக்குப்பம் ஆனந்த நகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்கு அரசாணை பெற்று இப்பணியினை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் இன்று காலை இப்பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பணியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், அரியங்குப்பம் கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாடு மகளிர் அணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் சேவை செம்மல் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தேசிய தலைவர் பாலக்கண்ணியப்பன் தலைமையில் நடைபெற்றது. அந்த விழாவில் புதுச்சேரி மாநில தலைவர் பிரகாஷ் வரவேற்புரையாற்றினார். இந்த விழாவிற்கு தேசிய மகளிர் தலைவி நாகலட்சுமி தலைமையில் புதுச்சேரி மாநில மகளிர் அணி தலைவி கலைவாணி கணேசன், தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் புவனா, சுப்புலட்சுமி, தனலட்சுமி, பொருளாளர் தனலட்சுமி, நிர்வாகிகள் ராஜலட்சுமி, ஜான்சி ராணி, கௌசல்யா, பிரியா, சித்ரா, ராசாத்தி, இந்துமதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம், புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி, வளவனூர் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் கௌதமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகள் வழங்கினர். மகளிர் தினத்தை ஒட்டி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு விக்னேஷ் கண்ணன் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ராஜ்பவன் தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று மகளிர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது விக்னேஷ் கண்ணனுக்கு சால்வை அணிவித்து பெண்கள் வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆலோசனைப்படி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கல்பனா தலைமையில் மகளிர் தின விழா மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட KR பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் KR பாளையம் பகுதியை சார்ந்த மகளிர்களுக்கு புடவை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான கல்பனா வழங்கினார். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் சமூக சேவகி கல்பனா தனது சொந்த செலவில் செய்திருந்தார். இவர் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு KR பாளையம் பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்வென்று கூத்திடுவோமடா. பாரதியார் பாடலுக்கிணங்க புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் சங்கம் சார்பில் மகளிர் அனைவரும் ஒன்று கூடி மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கடை உரிமையாளர்கள், ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தை கட்சியின் கடற்கரை சாலை வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் அமைப்பு செயலாளர் அமுதவன், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் ஜெயசெல்வி, விடுதலை சிறுத்தை கட்சியில் செய்தி மற்றும் ஊடகத்துறை தொடர்பாளர் கார்முகேல், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், 50க்கும் மேற்பட்ட கடை உரிமையாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர். பின்பு அனைவருக்கும்
அருஞ்சுவை உணவு பரிமாறப்பட்டு அனைத்து மகளிருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர், மிட்டவுன் மற்றும் இமாக்குலேட் பெண்கள் கல்லூரி இணைந்து உலக பெண்கள் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர், மிட்டவுன் தலைவர் முருகன் அவர்கள் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எம். சுசீலா தேவி வரவேற்புரையாற்றினார். மண்டலம் 25 உதவி ஆளுநர் ரொட்டரியன் வெங்கடேஷ் முன்னிலையில் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் மேரி நிர்மலா ராணி மற்றும் ரொட்டரியன் டாக்டர் வினோத்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு மகளிர் அழகு என்ற தலைப்பில் தோல் மற்றும் அழகு கலை நிபுணர் சுரேந்திர பன்னோக்கு மருத்துவமனை டாக்டர் சங்கீதா தயாநிதி அவர்களும், மகளிர் ஆரோக்கியம் மதிமலர் மருத்துவ மையம் டாக்டர் கனிமொழி அவர்களும், மகளிர் ஆளுமை பற்றி கடலூர் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் அனு IAS அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுன் சங்கத்தின் சாசன தலைவர் டாக்டர் ராஜேந்திரன், முன்னாள் உதவி ஆளுநர் அப்பசாமி, முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஆசைத்தம்பி ராஜு, LSM ரவிச்சந்திரன், தலைவர் தேர்வு வெங்கடேஷ், செயலாளர் தேர்வு பார்த்திபன், அரங்கநாதன், தினேஷ், மேலும் கல்லூரியின் மாணவிகள், ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் சங்க செயலாளர் ரொட்டேரியன் சுப்பிரமணியன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். PNI பாண்டிச்சேரி மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் உடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கம் அலையன்ஸ் பிரான்சிஸ் கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பிரான்ஸ் தூதரகம் ஜெனரல் ஏட்டனி ரோலன் பெக்கியோ மற்றும் புதுச்சேரி தூதரக கவுன்சில் தலைவர் சந்தல் சாமுவேல் டேவிட் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். இதில் 40 முதல் 60 வயதுடைய பெண்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கருத்தரங்கில் விரிவாக விளக்கப்பட்டது. இதில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய், மாதவிடாய் பிரச்சனைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களை கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவ பரிசோதனைகளும் முகாம்களும் நடைபெற்றது. இதில் இரத்த பரிசோதனை உட்பட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் திருச்சி GVN மருத்துவமனையுடன் இணைந்து மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. இதில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச பரிசோதனை மட்டுமின்றி மார்பக மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அது மட்டுமின்றி இதய நோய், பல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை PNI புதுச்சேரி செயல் இயக்குனர் இளங்கோ மற்றும் ASI புதுச்சேரி தலைவர் சதீஷ் நல்லாம் ஆகியோர் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டியில் அமைந்துள்ளது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மகளிர் தின விழாவில் முனைவர் ஜெயப்பிரியா வரவேற்புரையாற்றினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் கலா அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். விழாவில் முனைவர் மீனா பிரியதர்ஷினி, மகளிரியல் துறை கல்விதான் பெண்களை உயர்த்தும், அதுவே அவர்களின் மூலதனம் என்று பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி உரையாற்றினார். அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலா பெண்களின் முன்னேற்றத்தை பற்றியும் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் வேலைத்திறனை பாராட்டி புகழ்ந்தார். சிறப்பு விருந்தினராக அட்லஸ் கொணுகு கல்வி குழுமத்தின் தலைவர் அட்லஸ் நாச்சிமுத்து பங்கேற்று பெண்கள் தடைகளை உடைத்து சாதனைகள் பல புரிய வேண்டும், ஆக்கசக்தி பெண்ணே அளவின்றி எதுவும் இல்லை என்றும், கல்வியின் இன்றியமையாமை குறித்தும், பெண்களின் கல்வி பன்முகத்தன்மையோடு விளங்க வேண்டும் என்று சிறப்பு மாற்றினர். பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ஷீலா, பெண்களின் முன்னேற்றத்திற்கான வழி கல்வி ஒன்றே, கல்வியை சிறப்பாக கற்க வேண்டும் என்றும், பெண்ணிய போராட்டங்கள் பற்றியும் வேறுபாடுகளின்றி அனைவரும் இணைந்து உழைக்க வேண்டும் என்றும் உரையாற்றினர். பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டினர் முனைவர் கிளாரா தேன்மொழி, கல்வியானது குறிக்கோளுடன் இருக்க வேண்டும், சாதனைகள் புரிய தடைகள் காரணமல்ல, அந்த தடைகளை தகர்த்தெறிய வேண்டும், பெண்களுக்கு கல்வி இன்றியமையாதது, கல்வி கற்பதோடு நின்றுவிடாமல் வேலை செய்ய வேண்டும், சுயமாக செயல்பட வேண்டும், வேலை முக்கியம், சோதனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்று உரை நிகழ்த்தினார். விழாவின் இறுதியாக முனைவர் குங்குமாதேவி இயற்பியல் துறை நன்றி உரையாற்றினார். பல்கலைக்கழக மகளிர் தின விழாவிற்கான ஏற்பாடுகளை மகளிரியல் துறை தலைவர் முனைவர் மீனா பிரியதர்ஷினி, ஆய்வு புல முதன்மையர் முனைவர் ஜெயப்பிரிலா இருவரும் இணைந்து செயல்படுத்தினர். பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் பிரவீனா. இவர் கடந்த காலங்களில் பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து விருது பெற்றுள்ளார். இவர் தற்பொழுது புதுச்சேரியின் தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுவையின் முக்கிய சுற்றுலா தலமான சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில்
சிபி கிளிஞ்சல்கள் சங்கு உள்ளிட்டவைகளால் ஆன அன்னை தெரசா உருவத்தினை வடிவமைத்துள்ளார். மேலும் இதனை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கிளிஞ்சல்கள் ஒவ்வொன்றிலும் அன்னை தெரசாவின் பொன்மொழிகளை ஒவ்வொன்றிலும் தன் கரங்களால் எழுதப்பட்டு அவரது திருவுருவத்தினை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை ஈடன் கடற்கரைக்கு வந்த வெளிமாநில சுற்றுலாவாசிகள் பலரும் கண்டு ரசித்து பாராட்டினர். மேலும் சாதனை பெண்மணி பிரவீனா கூறுகையில், புதுச்சேரியின் தனி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தும் வகையில் மகளிர் தினத்தை நினைவு கூர்ந்து தியாக பெண்மணியின் நினைவை போற்றும் வகையில் கடற்கரையில் கிடைக்கும் கிளிஞ்சல்கள், சங்கு, சிப்பி உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து அதில் அவர்களின் பொன் மொழிகளை ஒவ்வொன்றிலும் எழுதி கடந்த 2 தினங்களாக தான் உருவாக்கியதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சாதனை நிகழ்ச்சிகளை செய்து வருவேன் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.